கர்த்தர் சீயோனிலே வாசமாயிருக்கிறார். அக்காலத்தில் பர்வதங்கள் திராட்சரசத்தை பொழியும், மலைகள் பாலாய் ஓடும், யூதாவின் ஆறுகள் எல்லாம் பிரவாகித்து ஓடும். ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு சித்தீம் என்னும் பள்ளத்தாக்கை நீர் பாய்ச்சலாக்கும். யூதா புத்திரரின் தேசத்திலே குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தி அவர்களுக்கு செய்த கொடுமையின் நிமித்தம் எகிப்து பாழாய்ப்போகும், ஏதோம் பாழான வனாந்தரமாகும். ஆனால் யூதாவோ சதா காலமாகவும் எருசலேம் தலைமுறை தலைமுறையாகவும் குடியேற்றப்பட்டிருக்கும். நான் தண்டியாமல் விட்டிருந்த அவர்களுடைய இரத்தப்பழியை தண்டியாமல் விடேன். கர்த்தர் சீயோனிலே வாசமாயிருக்கிறார். கர்த்தருடைய கிருபையின் ராஜ்யத்தில் இங்கு சொல்லப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்கள் ஓரளவு நிறைவேறும். ஆனாலும் இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அவருடைய மகிமையின் ராஜ்யத்தில் பூரணமாய் நிறைவேறும். சபைக்கு விரோதமாக எழும்பின சத்துருக்கள் எல்லோரும் அழிந்து போவார்கள். யூதா புத்திரரின் தேசத்திலே குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தி அவர்களுக்கு செய்த கொடுமையின் நிமித்தம் எகிப்து பாழாய் போகும், ஏதோம் பாழான வனாந்தரமாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எகிப்து இஸ்ரவேல் புத்திரருக்கு பழைய சத்துரு, பிற்காலத்தில் ஏதோமும் இஸ்ரவேலுக்கு சத்துருவானார்கள். எகிப்து பாழாய் போகும், ஏதோம் பாழான வனாந்தரமாகும், அங்கே ஒருவரும் குடியிருக்க மாட்டார்கள். இவர்கள் யூதாவின் புத்திரருக்கு விரோதமாக தீங்கு செய்தார்கள். தம்முடைய ஜனத்திற்கு விரோதமாக தீங்கு செய்தவர்களையும் அவர்களுடைய தேசங்களையும் கர்த்தர் தம்முடைய நீதியினால் அழித்து போடுகிறார். அம்மோன் புத்திரருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், என் பரிசுத்த ஸ்தலம் பரிசுத்த குலைச்சல் ஆக்கப்படுகிற போதும் இஸ்ரவேல் தேசம் பாழாக்கப்படுகிற போதும் யூதா வம்சத்தார் சிறையிருப்பிலே போகிற போதும் நீ அவர்களுக்கு விரோதமாக ஆ ஆ என்று நிந்தித்தபடியினால் இதோ நான் உன்னை கிழக்கு தேசத்தாருக்கு சுதந்திரமாக ஒப்புக் கொடுப்பேன். அவர்கள் உன்னில் தங்கள் அரண்களை கட்டி உன்னில் தங்கள் வாசஸ்தலங்களை உண்டு பண்ணுவார்கள். அவர்கள் உன் கனிகளை புசித்து உன் பாலை குடிப்பார்கள். எசேக்கியேல் 25:3-4. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ யூதா வம்சத்தார் எல்லா ஜாதிகளுக்கும் ஒத்தவர்கள் என்று மோவாபும் சேயீரும் சொல்லுகிறபடியினால், இதோ அம்மோன் புத்திரரின் பேர் ஜாதிகளுக்குள் இராதபடிக்கு நான் அம்மோன் புத்திரரின் தேசத்தை கிழக்கு தேசத்தாருக்கு திறந்து வைத்து சுதந்திரமாய் ஒப்புக் கொடுக்கிற வண்ணமாக நான் மோவாப் தேசத்தின் பக்கத்தில் உள்ள அதன் கடையாந்திர ஊர்களாகிய பட்டணங்கள் முதற்கொண்டுள்ள தேசத்தின் அலங்காரமாகிய பெத் எசிமோத்தையும் பாகால் மேயோனையும் கீரியாத் தாயிமையும் அவர்களுக்கு திறந்து வைத்து மோவாபிலே நியாயங்களைச் செய்வேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். எசேக்கியேல் 25:8-11 வரை. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஏதோம் யூதா வம்சத்தாரிடத்தில் குரோதம் தீர்த்து பழிவாங்கி பெரிய குற்றம் செய்தபடியினால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஏதோம் தேசத்துக்கு விரோதமாக என் கையை நீட்டி அதில் மனுஷரையும் மிருகங்களையும் இராதபடிக்கு சங்காரம் பண்ணி அதை தேமான் துவக்கி தேதான் மட்டும் வனாந்தரமாக்குவேன். பட்டயத்தால் விழுவார்கள். எசேக்கியேல் 25:12-13. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், பெலிஸ்தியர் குரோதக்காரராயிருந்து பழம் பகையால் கேடு செய்ய வேண்டுமென்று வர்மம் வைத்து பழிவாங்கினபடியினால், இதோ நான் பெலிஸ்தியருக்கு விரோதமாக என் கையை நீட்டி கிரேத்தியரை சங்கரித்து சமுத்திரக்கரையில் மீதியானவர்களை அழித்து உக்கிரமான தண்டனைகளினால் அவர்களில் கொடியதாய் பழிவாங்குவேன். நான் அவர்களில் பழிவாங்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். எசேக்கியேல் 25:15-17 வரை. மனுபுத்திரனே, தீருவானது எருசலேமுக்கு விரோதமாக ஆ ஆ ஜனசதலங்களின்
ஒலிமுக வாசலில் இருந்த நகரி இடிக்கப்பட்டது என்றும், என்னிடமாக எல்லாம் புரண்டு வரும், அது பாழாக்கப்பட்டிருக்க நான் நிரப்பப்படுவேன் என்றும் சொல்லுகிறபடியினால், கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், தீருவே, இதோ நான் உனக்கு விரோதமாக வருகிறேன். சமுத்திரம் தன் அலைகளை எழும்பி வர பண்ணுகிற வண்ணமாய் நான் அநேகம் ஜாதிகளை உனக்கு விரோதமாக எழும்பி வர பண்ணுவேன். எசேக்கியேல் 26:2-3. கர்த்தருடைய ஜனத்திற்கு விரோதமாக எழும்பின சத்துருக்களுக்கு அழிவு வரும். கர்த்தருடைய ஜனமோ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். ஆனால் யூதாவோ சதா காலமாகவும் எருசலேம் தலைமுறை தலைமுறையாகவும் குடியேற்றப்பட்டிருக்கும். கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு 3 விதமான ஆசீர்வாதங்களை வாக்கு பண்ணுகிறார். அவையாவன பரிசுத்தம், செழிப்பு, நித்திய மகிமை. நான் தண்டியாமல் விட்டிருந்த அவர்களுடைய இரத்தப்பழியை தண்டியாமல் விடேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் இதுவரையிலும் சுத்திகரிக்காத ஜனத்தை இனிமேல் சுத்திகரிப்பார். பலிகளினாலும் பண்டிகையின் பிரமாணங்களினாலும் சுத்திகரிக்கப்படாதவர்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படுவார்கள். ஒவ்வொரு விசுவாசியும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட வேண்டும். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இருதயத்தில் சுத்தம் இல்லாமல் ஒருவராலும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. சபையில் சுத்திகரிப்பு நடைபெறுகிறது. அங்கு கர்த்தருடைய வசனம் போதிக்கப்படுகிறது. விசுவாசிகளுடைய இருதயங்கள் புதுப்பிக்கப்படுகிறது. ஆனாலும் சபையில் சுத்திகரிப்பின் கிரியை வேகமாக நடைபெறாமல் மெதுவாகவே நடைபெறுகிறது. சபையின் ஒரு சில பகுதிகள் இன்னும் சுத்திகரிக்கப்படாமல் இருக்கலாம். கர்த்தருடைய நாளின் போது விசுவாசிகள் எல்லோரும் சுத்திகரிக்கப்படுவார்கள். இதுவரையிலும் சுத்திகரிக்கப்படாதவர்கள் கூட கர்த்தருடைய நாளின் போது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படுவார்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்டவர்களுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களோடு அவர்களுடைய ஜீவனுக்கு தேவையான நன்மைகளும் தாராளமாய் கொடுக்கப்படும். அவர்களுடைய மந்தையில் பெருக்கம் உண்டாயிருக்கும். அவர்களுடைய திராட்சை தோட்டங்கள் செழிப்பாய் வளரும். பயிர் நிலங்கள் பசுமையாயிருக்கும். கோதுமை நல்ல விளைச்சலை கொடுக்கும். அக்காலத்தில் பர்வதங்கள் திராட்சரசத்தை பொழியும். மலைகள் பாலாய் ஓடும். யூதாவின் ஆறுகள் எல்லாம் பிரவாகித்து ஓடும். ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்து புறப்பட்டு சித்தீம் என்னும் பள்ளத்தாக்கை நீர்ப்பாய்ச்சல் ஆக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யூதா தேசம் ஏதேன் தோட்டத்தைப் போல செழிப்பாய் இருக்கும். தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைக்கிறீர். அதன் வரப்புகள் தணியத்தக்கதாய் அதன் படைச்சால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மலைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. சங்கீதம் 65:9-11 வரை. கர்த்தர் இங்கு சொல்லுகிற ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாகும் என்று வேத பண்டிதர்களில் சிலர் விளக்கம் சொல்லுகிறார்கள். புதிய உடன்படிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிற கிருபைகளும் ஆறுதல்களும் திராட்சை ரசத்திற்கும் பாலுக்கும் அடையாளமாய் இருக்கிறது. ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். ஏசாயா 55:1. ஜீவ தண்ணீருள்ள நதிகள் என்பது பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாய் இருக்கும். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். யோவான் 7:38. கர்த்தர் இங்கு சொல்லுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்தை விட புதிய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்களுக்கே தாராளமாய் கொடுக்கப்படுகிறது. ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்து புறப்படும் என்னும் வாக்கியத்திற்கு கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் ஆறுகளாய் புறப்படும் என்பது பொருளாகும். பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசற்படியின் கீழ் இருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதாய் இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாய் பலிபீடத்திற்கு தெற்கே பாய்ந்தது. எசேக்கியேல் 47:1.
கிறிஸ்துவே ஜீவ தண்ணீருக்கு ஊற்றாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் அவருடைய கிருபாதார பலி மரணத்தினாலும் நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் இளைப்பாறுதலை பெற்றுக் கொள்கிறோம். ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்து புறப்பட்டு சித்தீம் என்னும் பள்ளத்தாக்கை நீர்ப்பாய்ச்சலாக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சித்தீம் பள்ளத்தாக்கு யோர்தானுக்கு அக்கறையில் உள்ளது. இது வனாந்திரம் போன்ற பள்ளத்தாக்கு. இந்த பள்ளத்தாக்கு புறஜாதி ஜனங்களுக்கு அடையாளமாய் இருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்து புறப்படும் நதி சித்தீம் பள்ளத்தாக்கை நீர்ப்பாய்ச்சலாக்கும். புறஜாதி ஜனங்கள் தங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் வறட்சியாய் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து புறப்படும் ஜீவ தண்ணீர் அவர்களை நீர்ப்பாய்ச்சலாக்கும். அவர்களுக்கு ஆவிக்குரிய கிருபைகளும் ஆசீர்வாதங்களும் கொடுக்கப்படும். இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து புறப்படுகிற ஜீவ தண்ணீர் உலகம் முழுவதையும் நீர்ப்பாய்ச்சலாக்கும். கர்த்தருடைய ஜனத்திற்கு விரோதமாக எழும்பின சத்துருக்கள் அழிந்து போவார்கள். சத்துருக்களின் தேசங்கள் பாழாய் போகும். அவருடைய நிலங்கள் வனாந்தரமாகும். ஆனால் யூதாவோ சதா காலமாகவும் எருசலேம் தலைமுறை தலைமுறையாகவும் குடியேற்றப்பட்டிருக்கும். கர்த்தருடைய ஜனத்திற்கு நித்திய ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். இந்த உலகத்தில் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிற கிறிஸ்துவின் சபை முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கும். ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்து புறப்படும் என்னும் வாக்கியம் எசேக்கியேல் 47 1 முதல் 12 வரை உள்ள வசனங்களில் கூறப்பட்டிருக்கும் மகா நதியின் ஆதாரத்தை குறிப்பிடுகிறது. யூதாவில் இஸ்ரவேலின் எல்லா கோத்திரத்தாரும் இடம் பெற்றிருப்பார்கள். எருசலேம் அவர்களுடைய நித்திய நகரமாக இருக்கும். கர்த்தர் சீயோனில் வாசமாய் இருக்கிறார். எசேக்கியேலை போலவே யோவேலின் புஸ்தகமும் முடிவு பெறுகிறது. மனுஷர் மத்தியிலே கர்த்தர் பூமியிலே பிரத்யட்சமாக ஜீவிப்பார் என்னும் சத்தியத்தை எசேக்கியேலும் யோவேலும் வலியுறுத்தி கூறுகிறார்கள்.